மாண்புமிகு அமைச்சரின் பதிலுக்கு நன்றி. கவனத்திற்கு தான் நான் கொண்டு வருகிறேன். செய்து தரப்படும் என்று சொன்னமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி உணவு அது கூட தவறான புரிதல் தான். நேற்று இது சம்பந்தமா இதுக்கான விளக்கமாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தோம். ஆன்லைன் மூலமா இதுக்கு முன்னாடி இது மானிய கோரிக்கையில் சொல்லலான் இருந்தோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டதுனால இதை சொல்றோம். இந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்கள்ல கடந்த ஆட்சி காலத்துல நம்மளுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்க பதில் என்னன்னா, 2011 இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா யாருமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகல. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனைக்கான ஏன் இது இந்த நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத தேடி எடுக்கும் போது சில தொழிலாளர்களுடைய அவங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு நீங்க இந்த ஆன்லைன் கேட்டனால சொல்லிடுறேன், இது விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் மட்டும்தான். ரொம்ப நாட்களா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அங்க இந்த டாஸ்மாக் கடைகள் பண பரிவர்த்தனை வேண்டாம், பண பரிவர்த்தனைனால அது முறைகேடான பணங்கள் வாங்கப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகளா கடந்த கால ஆட்சியில 2 கட்சிகளும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நீங்க விரும்புபவர்கள் நுகர்வோர் யாரெல்லாம் விரும்புறாங்களோ அந்த ப்ராடக்டை அந்த கடைக்கு முன்னாடி போய் அந்த கடையோட எண்ணெய் கொடுத்தாலோ அல்லது நியர்பைங்கிற ஒரு கொடுத்தாலும் அந்த கடை எண் வந்துடும். அங்க கன்சியூமர் விரும்புற அந்த பொருள் அந்த கடைகள்ல இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து அதை பே பண்ணிட்டு அந்த QR கோடை காட்டினா அந்த பொருள் கொடுப்பாங்க. நீங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கிறதுன்னா, தவறான கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். தெளிவா இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டா அதை விளக்கறதுக்கு அரசு தயாராக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தவறான கருத்தை பதிவு செய்யவில்லை. மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் என்பதற்கு ஜிபே, கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள், மது சம்பந்தமான கொள்கைகள், இதை மானிய கோரிக்கைகள்ல ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம் அப்படின்னு தானே இருந்தேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இருக்குங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா, பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்க ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்ததுதான். அப்போ கடந்த காலத்துல அந்த துறை சார்ந்த அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா மது விற்பனையை தடை செஞ்சா மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்க மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்கள்ல, நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மது இப்பவே கடந்த கால ஆட்சிகளே இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ள வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனாலதான் இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதுல, பேருந்து நிலையம் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்க இப்பவும் அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு.
இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவித்தார்.